வணக்கம் யூஎஸ், வெல்கம் பேக். இது என்னாச்சுன்னா, நம்ம அஸ்வத் வந்து என்ன கேட்டான், அண்ணா நம்ம ஜிதா மொபைலுக்கு ஒரு ஹெட்செட் வேணும், 500 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா. சரிடா ரைட்ரா. 500 ரூபாய்க்கா? இல்லடா 500 ரூபாய்க்கு இருக்கானா என்ன அர்த்தம், நம்ம வாங்கிட்டு தான் 500 ரூபாய்க்கு கொடுப்போமே. அப்படி சொல்றீங்க? 800 வாங்கினேங்க. இப்போ வீடியோ போட்டேன்னா 500 ரூபாய்க்கு அவன்கிட்ட கொடுத்துருவேன், அவ்வளவுதான். ஸோ அதனால நான் உடனே என்ன பண்ணேன்னா, அங்க இருந்து செப்டோல போட்டேன். செப்டோல போட்டதுக்கு இது வந்துச்சு. ஸோ இது வந்து என்னன்னா, இங்க பாருங்க, அன்னைக்கு டெலிவரி ஆகலாம் செப்டோனா அப்பவே 40 மினிட்ஸ்ல வந்துச்சு. அப்பயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு. அப்புறம் வாக்கிங் போனோம். நான் நடுராத்திரில வாக்கிங் போகும்போதெல்லாம் இதான் கெட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அது எப்படி இருக்கு அப்படிங்கிறது நல்லா இப்போதைக்கு சொல்ல முடியும். நீயும் லிசன் மட்டும் உன்னோட இதை சொல்லு. ஓகே. ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி பட்ஸ் உங்களுக்கே தெரியும் இருக்கிறது ஏஏசி. அதில் வந்து பெருசாக ட்ரெயின் பண்ணுற அளவுக்குலாம் ஹை குவாலிட்டிக்குலாம் எதுவும் கிடையாது. ஆனால் சர்ப்ரைசிங்லி பொதுவாகவே இந்த படகை நம்ப வேணாம், அது ஆல்ரெடி வாட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பெருசாக ட்விட்டர்லையும் பார்த்தா இந்த இது ஃபோட்டோ போட்டேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு. இந்த கம்பெனியில் எதுவும் வாங்கிடாதீங்க அப்படின்னு ஒருத்தர் போட்டிருந்தாரு. ஸோ அப்படிதான் இருந்தது. மேபி ஒரு சிலருக்கு கசப்பான அனுபவங்கள் இருந்திருக்கலாம். பெரும்பாலும் அதே சமயம் ஒரு சிலர்லாம் நான் 4 வருஷமா போட் ஏர்டப்ஸ் தான் ப்ரொவைஸ் பண்றேன், ஒர்க் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்த பங்காளி தான் இவன்லாம். ஃபிட்னஸ்னு வரும்போது தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது 2 நாள் 3 நாள் இது வரைக்கும் ட்ரை பண்ணவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, டேய் டயர்டான மாதிரி இல்லை, கஷ்டமா இல்லை, இவ்வளோ சீரியஸாக இறங்கணுமா, அதாவது உடம்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது, இந்த மாதிரியான ஃபீல்லாம் இருக்கும். அண்ட் அதெல்லாம் தாண்டியும் என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம உள்ளே இறங்குவோம். ஓகேயா, இதுதான் தன்னம்பிக்கை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில சமயம் என்ன ஆகும்னா, 100+ kg இருக்கேன், நான் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ்லாம் வரும். அண்டு வந்தது வராமலாம் இல்லை, இல்லாட்டி நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன், சரியா? ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்குது அண்டு இல்லாமல்லாம் இல்லை. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டால் தன்னம்பிக்கை. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயாங்க போட்டிருந்தத சொல்றேன்டா. இந்த போட்ல பயங்கரமான காஸ்ட். ஆமா, அது 4490 ரூபாய் போட்டிருக்கானா. ஆனா நம்ம வாங்கின பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், 799 ரூபாய்க்கு செப்டோல வாங்கினேன். அமேசான்ல பார்த்தா 899 இருந்தது. நான் சூஸ் பண்ணது வந்து அந்த கருவாக்கோட்டை கலர் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஏர்டாப்ஸ் ப்ரீமோ, அதான் அதோட பேரு. 10mm டிரைவர், போட் சிக்னேச்சர் சவுண்ட் போட்டுதான். எனக்கு ஒரு லைட்டா வந்து பொறி தட்டிச்சு, போட்டோட சிக்னேச்சர் சவுண்டா ஒயர்ட்டு டும் டும் தானே இருக்கும், அப்ப இதுவும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ சைடில் மேட் இன் இந்தியான்னு இருந்தது. இந்த சைடில் பார்த்தோன்னா ப்ளே டைம் 45 hours, அதை கேஸோட சேர்த்து பீஸ்ட் மோட் இருக்கு, அதை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தால் பீஸ்ட் மோடு போகும். கேமிங்க்கு 50 millisecond லோ லேட்டன்சி, அண்ட் 50 milliseconds இஸ் சம்வாட் டீசன்ட் குட்னு சொல்லலாம். ஸோ பேசிக் கேம்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ கிளாஸ் ராயல் மாதிரி கேம் ஆனவங்கலாம் அசால்ட்டாக இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதை தவிர பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூயல் மைக்கு வித் ENC டெக்னாலஜி. இது கொஞ்சம் கோளாறு தான். இண்டோருக்கு ஓகே, பட் அவுட்டோருக்கு செட் ஆகலை. ஃபோன் பேசும்போது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. அதாவது முக்கியமாக ரொம்ப நாய்ஸி என்வரான்மெண்ட் தான் செட் ஆகாது. அப்புறம் IPX4 ஸ்பிளாஷ் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், ஈஸி டச் கண்ட்ரோல்ஸும் டச் ஓகே. அப்புறம் ப்ளூடூத் 5.3, 10 minutes சார்ஜ் பண்ணால் இது காலகாலமாக வச்சிருக்காண்டா. as soon as possible சார்ஜிங் தான் அது. 10 minutes பண்ணால் 120 minutesக்கு வந்து ப்ளே பேக் இருக்கும், சரியா? ஸோ இதுதான் ஓவராலாக. டபுள் பேரிங்லாம் இல்லைங்க, அவன் போடலை, அதனால இல்லைன்னு சொல்கிறேன். 700 ரூபாய்க்கு. ஸோ இதுதான், சரியா? பட் வந்து பாக்கெட்ல வச்சிருக்கேன். பட் இருக்கு, ஆக்சசரி கொடுத்துருக்காங்க. பழைய கை போல கேபிள்லாம் தரான், நிறைய பேர் தரவே மாட்டாங்க. அப்புறம் இயர் டிப்ஸ் இருக்குங்க. ஆமா, A to C அண்ட் இயர் டிப்ஸ். ஓகே, சரியா? சரி, ஸோ இதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட். இப்போ நம்ம ப்ராடக்ட்டுக்கு போவோம். இதுதான் ப்ராடக்ட். இவன் இப்படி வைக்கிறதா இல்லை இப்படி வைக்கிறது, அது இஷ்டம். எனக்கு வந்து எப்படி இருந்தது, நிஜமாவே இப்படி ப்ளேஸ் பண்றது தான் வச்சிருக்கான் போலங்க. நல்லா தான் இருக்கு. இல்ல எனக்கு வந்து இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றேன். பில்ட் செம, ஒரு வித்தியாசமான ஃபினிஷ், இங்க ஸ்டைலா. பரவாயில்ல, பட் ஸ்ட்ராங்கா இருக்கு உள்ள, அது பறக்காம. குட் 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 குட், நல்ல விஷயம். ஆனா செம ஸ்டைலா இருக்குல்ல. இல்ல இது ஓகே. எனக்கு பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதோட ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்குடா. அவ்வளோ ஈஸியாக வந்து மேலே அந்த இம்ப்ரெஷன்ஸ் வராதுன்னு நினைக்கிறேன், ஸ்க்ராச்சஸ். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த மோல்டுக்கானதெல்லாம் தெரியுது, அதே மோல்டு வச்சு எடுத்து தெரியுது. ஆமாம், பட் ஆனால் மெட்டீரியல் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கு. ஆமாம், ஸ்க்ராட்ச் விழுந்துடாத டப்பு அப்படி இருக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு சிம்பிள் இருக்கு பார்த்தியா, அதில் லைட் எரியுதா, நல்லா பண்ணிருக்காங்க. இதுலேயும் பார்த்தோன்னா இந்த இடத்துல அந்த சிம்பிளில் லைட் எரியும், பட்ஸ்லேயும். சரியா? அந்த 2 சைட்லயும் லைட் எரியும். இது முக்கோணம் கொடுத்துருக்காங்க, முக்கோணத்துக்குள்ள லைட் எரியுதுங்க. ஸோ இப்போ நீ வந்து சர்ப்ரைஸ் ஆக போற, போட்டில் ஆடியோ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ கேட்டுட்டு சர்ப்ரைஸ். எனக்கு என்னன்னா, நான் இந்த 450 ரூபாய்க்கு ஒரு ஒயர்டு போட் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேஸ் கிட்ட தான் வரான் இவன். ஆனால் அந்த ஒயர்ல என்ன பயங்கரமா இருக்கும். ஆனால் இவன் டீப் பேஸே இல்லை. நான் அதான் ஆச்சரியப்பட்டேன். அந்த ஷார்ப்பு பேஸ் தான் பேஸ். அது எப்படி இருக்குன்னா, இந்த ஆடியோ கிரிக்கர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப டீப் பேஸ் எதிர்பார்க்க மாட்டாங்க. பேஸ் ஃபேன்னா எதிர்பார்ப்பாங்க.
எல்லா ஃப்ரீக்வன்சிஸும் இருக்கு. அதே சமயம் டாப் நாச் ஆடியோன்னு சொல்ல மாட்டேன், சவுண்ட் ஸ்டேஜிங்ல அப்படியே ஃபோர் கிரவுண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. இன்னும் 799 ரூபாய்க்கு அதெல்லாம் கொடுத்துருந்தா 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு ஒரு பட்ஸ்க்குலாம் மரியாதையே கிடையாது. சரியா? ஸோ அதனால வந்து எப்படி இருக்குன்னா அந்த சிக்னேச்சர் பேஸ் இருக்கும்னு நினச்சி பயந்தேன். கும் 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 கும்னு இறங்கி இல்லை அப்படி இல்லவே இல்லை. அது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஸோ பேசிக்காக வந்து எனக்கு வந்து ரொம்ப ஓவராக கும்மாங்குத்த பற்றி வேணாம் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ஆப்டாக இருக்கும். அண்ட் பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான ஏரியா வந்து பீங் ஏஎஸ்சி பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, அவ்வளோ ஈஸியாக ட்ரெயினும் ஆக மாட்டேங்குது. ஓகேயா? ஸோ இதெல்லாம் ஓகே. அண்ட் கால்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஓகே. அவுட்டோருக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம ஆல்ரெடி கால் பேசணும். ப்ரிமோவில் தான்ப்பா பேசுகிறேன், அவுட்டோரில் இருக்கேன்ப்பா. காற்றுலாம் அடிக்கல, ஒரே ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு, அவ்வளோதான். அந்த பட்ஜெட்டுக்கு ஓகேன்றீங்களா? இது இப்போ ஒரு காக்கா கத்துது கரெக்டா? அதான் ரொம்ப லைட்டாக தான் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்குதே தவிர நீங்கள் பேசுறது தெளிவாக கேட்டுருது. ஸோ இதான். ஸோ அப்போ இண்டோரில் வந்து கால்ஸ் ப்ராப்ளம் இல்லை, அவுட்டோரில் கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அவுட்டோரில் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஆமா. ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும், இல்லைனா பேசுறதே பிரேக் ஆகுது, அது கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக தான் இருக்குது. இண்டோர் ஓகே. அதான். ஸோ ஓவராலாக வந்து பில்டு குவாலிட்டி தாங்க நான் ஷாக் ஆகிட்டேன் இந்த பட்ஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக ஒரு சில பட்டு நாங்கள் ட்ரை பண்ணும்போது நானும் எஸ்ஆர்க்கையும் பார்த்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, எல்லாம் ஓகே, ஏன் டெம்ப்ட் கூட நம்ம ட்ரை பண்ணியிருப்போம், அப்புறம் வேற ஒரு பிராண்டும் நம்ம ட்ரை பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம் அந்த மெஷ்லாம் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு. அது யாரு? நம்ம இது ரியல்மியா? இவர். ரியல்மியில் ஓப்பன் இயர் மாதிரி ஒன்று யூஸ் பண்ணோம்ல, ஆ. T01. ஆ அது ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தானுங்க. இது பாருங்கங்க மெஷ்ஷு. எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நானும் அதான் நோட்டீஸ் பண்ணேன், ப்ராப்பராக கொடுத்துருக்கானுங்களே அப்படின்னு. எனக்கும் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல அந்த டீட்டெயிலிங் நல்லா இருந்தது. லெஃப்ட் ரைட்டு மோல்டு ஃபினிஷு அதெல்லாமும் பக்கா. ஸோ ஓவராலாக வந்து பார்க்க போனால் இது நீங்கள் இப்போ 799க்கு வாங்குறீங்க அப்படின்னா இண்டோர் கால்ஸ்க்கு ஓகே. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஜன்னல் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா விளங்காது. ஆனால் நீங்கள் பஸ்ஸில் நடுவில் நிற்கிறீங்க பேசுனீங்கன்னா ஓகே. ஆனால் என்வரான்மெண்டல் நாய்ஸ் கேட்கும். ஆமாம். அண்ட் மற்றபடி வந்து மியூசிக்கு பெரிய அளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் இஎன்சி அக்ரெசிவாக இருக்குது, டிரான்ஸ்பரன்சி ஒன்று கிடையாது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது மறந்துடுவீங்க, அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அது நீங்கள் அதே மாதிரி ஃபுல் சவுண்ட் வச்சாலும் இதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன்லாம் இல்லை. ஆமாம், அவன் பாட்டு இருக்கான். ஆமாம். பேஸ் வந்து ஷார்ப்பாக இருக்குன்னு சொன்னாங்க, அடிச்சா அப்படியே டோப் பொண்ணு அப்படியே அப்படி இல்லை டொப். நல்லா இருக்கு, ஷார்ப் பேஸாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் இது அதான் நான் திரும்பியும் சொல்கிறேனே, இப்போ நான் எஸ்ஆர்கே கௌதம் ப்ரோலாம் பேஸ் பிரியர்கள். எங்களுக்கு வந்து இந்த டொப்பு பேஸ் ஓகே தான், ஆனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்போம். அப்போ நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிப்போம். எவ்வளோ வருஷத்துக்கு உழைக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம அஸ்வத்தோட சித்தப்பா பையன் இருக்கான் இல்லையா, அவன் யூஸ் பண்ணிட்டோம், நம்ம ஆட்டோமேட்டிக்காக கேட்டு தெரிஞ்சுப்போம். மேபி இதை இப்படி திருப்பி குப்பரை வச்சு பின்னாடி சார்ஜ் போட்டு அப்படியே வச்சிடணும் போல இருக்கு. வச்சிடலாம், அப்படிதான் போல இந்த இருக்கு. எல்இடி இப்படியும் காட்டி கொடுத்துரும். இது வந்து ஸ்க்ராட்சே ஆகாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி நாங்களே ஒரு 100 ஸ்க்ராட்ச் போட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டிசைன்ல தெரியுதா, மேல தனி லேயர் மாதிரி தான் இருக்குல்ல, கட் அவ்வளோ டீப்பா இருக்கு. ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருந்தது சும்மா ரோட்ல போகும்போது. ப்ளஸ் இதில் வந்து இஎன்சி அக்ரெசிவாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது போகும்போது 50% வால்யூம்ல வச்சு கேட்டிங்கன்னா பின்னாடி யாராவது கவட்டையில் வண்டி ஏற்றினாங்கன்னா தெரியாது. ஸோ உசாராக டிரைவிங்லாம் மாட்டணும்னு ரெக்கமெண்ட் பண்ணல, மாட்டாதீங்க, தேவையில்லை. இண்டோரில் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். பட் எல்லா பட்சையும் தான் சொல்கிறேன், இதுன்னு சொல்லல, எல்லாத்தையும் தான். நீங்கள் ஏதாவது போட் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இது வரைக்கும் பாசிட்டிவாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். ஏன்னா நெகட்டிவ் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கீங்கன்னு தெரியும். ஆல்ரெடி போட் ஏன்னா அவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் அப்படி, அதனால அப்படி இருக்காங்க. நான் இங்கே ஒரு நெகட்டிவ் நிறைய இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறேன், பாசிட்டிவ் ஏதாவது இருந்தால் தெரிஞ்சுக்கிறேன். ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. சிவசர்க்கையை பார்க்கலாம். பாய்.